உன் இனம் செத்ததையோ உன் இனத்தின் உரிமையோ ஆறு இல்லை, ஆற்று மணல் கொள்ளை போகுது, கனிம வளங்கள் களவு போகுது, மலைகள் வெட்டி கல்குவாரிங்கிறவில் ஏற்றப்படுது, காடுகள் வெட்டி அழிக்கப்படுது. அதை பற்றி பேச ஆள் இல்லை, அதை பற்றி பேச ஆள் இல்லை. ஒரு மனிதனுக்கு 422 மரம் தேவை, ஒரு மனிதனுக்கு 422 மரம் தேவை. ஒரு காரு வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை லட்சம் கார் ஓடுது, எவ்வளவு மரங்கள் இருக்கு? இதை பற்றி சிந்திக்க தலைவன் இல்லை. கனடான்னு ஒரு நாடு இருக்கு, 8953 மரம் வச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு. 8953 மரம் ஒரு மனிதனுக்கு வச்சிருக்கு. ரஷ்யாங்கிற ஒரு நாடு, அது 4461 மரம் வச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு. அமெரிக்கா 716 மரம் வச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு. நம்மை விட மக்கள் தொகை அதிகமாக வச்சிருக்கிற சீனா கூட 102 மரம் வச்சிருக்கு. என் நாடு வெறும் 28 மரம் வச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு. இப்ப குறைந்தபட்சம் இந்த 422 மரமாவது கொண்டு வரணும்ல. அது யார்? ஜெயலலிதாவா? ஜெயலலிதா மரம் நட்டு பார்த்தீங்கல்ல நீங்க? பிறந்த நாளைக்கு 68வது பிறந்த நாளைக்கு மரம் நடுறாங்க. ஒரு அம்மா ஒரு கூடையில் மண்ணை வச்சுக்கிச்சு இப்படி. இந்த அம்மா கையில் ஒரு உரையை போட்டுக்கிச்சு, க்ளவுஸு, ஒரு கரண்டி. இந்த கரண்டியில் மண்ணில் இப்படி போடுது. இவங்க மரம் நட்டு வளர்க்க. என் மண்ணை தொடறதுக்கே கூச்சப்படுற அந்த அம்மாவுக்கு என் மண்ணை ஆள்ற உரிமையை கொடுன்னா இது மாதிரி ஒரு கொடுமை எங்க இருக்கு? இது ஒரு நாடா? 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு ஆண்டுக்கு. 950 மில்லிமீட்டர் எனக்கு மழை பெய்யுது. கர்நாடகாவில் தண்ணிக்கு நிற்கிறேன், அவனுக்கு 722 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யுது. 950 மில்லிமீட்டர் மழை பெய்கிற நான் 722 மில்லிமீட்டர் மழை பெய்கிற கர்நாடகாவில் போய் கையேந்தி நிற்கிறேன். காரணம் என்ன? ஆட்சியாளர்கள். பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அணை எத்தனை, வெட்டப்பட்ட ஏரி எத்தனை? இன்னைக்கு இவங்க 50 ஆண்டுகளில் வெட்டிய குளம், கட்டிய அணை, வெட்டப்பட்ட ஏரி எத்தனை? ஏதாவது பதில் உண்டா? பதில் உண்டா? 4000 டிஎம்சி நமக்கு ஆண்டு ஒன்றுக்கு மழை பெய்யுது. நமக்கு 1500 டிஎம்சியை பயன்படுத்துகிறோம், மீதி 2500 கடலில் விடுறோம். இந்த 2500 டிஎம்சியை சேமிச்சிருந்த அந்த 50 ஆண்டுகளில் யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய தேவையில்லை. 4348 மெகாவாட்டு தான் மின்சாரம் தேவைப்படுது பற்றாக்குறையை போக்க. 5700 மெகாவாட்டு பிற மாநிலங்களையும் தனியார் முதலாளிகிட்டையும் வாங்குது அரசு. இந்த வாங்குகிற பர்ச்சேஸ் பண்ற இந்த செலவினத்தில் முதலீடு செய்வத, இந்த முதலீட்டை உற்பத்தியில முதலீடு செய்யற என் அரசு. 1,00,000 கோடி மின்துறையில மட்டும் கடன். 1,00,000 கோடி. இந்த 1,00,000 கோடி கடன் இருக்கிற போதே அம்மையார் ஜெயலலிதா 100 மெகாவாட் 100 யூனிட் மின்சாரம் இலவசமா தர்றாங்களாம். ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை கல்வி. அந்த கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் நாம் இருப்பது அறிவுகட்ட மடமை.